Exercise 9.3 Roman 1 பார்த்தாக்கா evaluate the following definite integrals. ஸோ இதில் வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது integral 0 to pi by 2 1 plus sin x by 1 plus cos x into dx. இது வந்து பார்த்தாக்கா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற புக்கில் இருக்கிறது. இதே வந்து தமிழ் மீடியத்தில் பார்த்தாக்கா இன்டெக்ரல் 0 to pi by 2 e power x into 1 plus sin x by 1 plus cos x dx இருக்குது அதில். ஆனால் வந்து புக் ஆன்சர் பார்த்தினாக்கா ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது இதோடைய ஆன்சர் தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தாக்கா இ பவர் எக்ஸ்ன்றது இங்கே இல்லை. ஸோ இதில் வந்து இ பவர் எக்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இ பவர் எக்ஸ் இல்லைனாக்கா எப்படி போடணும், இ பவர் எக்ஸ் இருந்தால் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துலாம் நம்ம இப்போ இங்கே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று நான் வந்து இதை போடுற முதல்ல இன்டெக்ரல் 0 to pi by 2 1 plus sin x by 1 plus cos x into dx இது. இப்போ வந்து இங்கே sin x உடைய ஃபார்முலா பார்த்தாக்கா 2 sin x by 2 into cos x by 2னு வந்து நான் வந்து முன்னே வந்து எடுத்துருப்பேன் உங்களுக்கு. இதேபோல் வந்து 1 plus cos x இது வந்து 2. ஸோ வந்து 1 plus cos x இங்கே வந்து 2 cos ஸ்கொயர் x by 2. ஸோ இப்போ வந்து இங்கே ரெண்டு ஃபார்முலா ஆகுது. இதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேங்க. இன்டெக்ரல் 0 to pi by 2 இங்கே 1 ப்ளஸ். ஸோ என்னென்ன பண்ணுறப்ப வந்து இங்கே sin x பதில் 2 sin x by 2 into cos x by 2 சொல்லிட்டு நான் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. பை 1 ப்ளஸ் cos x வந்து 2 cos ஸ்கொயர் x by 2 சொல்லிட்டு நான் இங்கே அப்ளை பண்ணியாச்சு இன்ட்டு dx இது. ஸோ இது வந்து பேஸ் ரெண்டு வந்து ஃபுல்லாக நான் காமனாக இருக்கிறதால என்ன பண்ணுறேன், 1/2 cos ஸ்கொயர் x by 2னு போகிறேன். அப்புறம் ப்ளஸ்ஸு 2 sin x by 2 இன்ட்டு cos x by 2 by 2 cos ஸ்கொயர் x by 2 சொல்லிட்டாங்க. ரெண்டாக பிரித்து போடாச்சு. ஸோ வந்து இங்கே இந்த 2 போயிடும். ஸோ இது ஒரு காசு போயிட்டாக்கா நம்ம வந்து 0 to pi by 2 1/2 இன்ட்டு 1 காசோடைய ரெசிப்ரோக்கல். ஸோ அப்புறம் உணருங்க சீக்கண்ட் ஸ்கொயர் வருங்க எக்ஸ் பை 2. அப்புறம் ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம வந்து இது சைன் பை காசு இருக்குது. இன்னும் வருங்க டேன் வருமா, டேன் எக்ஸ் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, வந்து இன்டர் பண்ணுறேங்க. இன்டர் பண்ணாக்கா 1/2 வந்து இப்படி வச்சுட்டு சரிங்க சீக்கண்ட் ஸ்கொயர் பண்ணால் என்ன வருங்க, டேன் வருமா, டேன் வரும். ஸோ நான் பண்ணுங்க 1/2 சீக்கண்ட் ஸ்கொயர் பண்ணாக்கா டேன் எக்ஸ் பை 2 எக்ஸ் பை 2 அப்படின்னா பை 1/2 வரும். அப்புறம் ப்ளஸ்ஸு. ஸோ வந்து இங்கே 2 அப்படி வச்சுட்டுங்க நான் டேன் எக்ஸ் பை 2 பண்ணான்னு வரும். லாகு சீக்கண்ட் எக்ஸ் பை 2னு வரும். பை எக்ஸ் பை 2 பண்ணால் 1/2. ஸோ இது வந்து லிமிட் வந்து 0 to pi by 2 வேல்யூ நமக்கு. இப்போது 1/2. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வந்து இங்கே இந்த 1/2 இன்ட்டு டேன் எக்ஸ் பை 2 பை 1/2 ப்ளஸ்ஸு 1/2 வந்து மேலே போட்டு வந்து என்ன வரும், 2 வரும். 2 லாக் சீக்கண்ட் எக்ஸ் பை 2 வரும். ஸோ இப்போது 0 to pi by 2 வேல்யூ 1/2 வந்து நமக்கு போயிட்டாக்கா நமக்கு டேன் எக்ஸ் பை 2னு இருக்கும். ப்ளஸ் இங்கே 2 லாகு சீக்கண்ட் எக்ஸ் பை 2 இருக்கும். இங்கே இதோடைய லிமிட் வந்து 0 to pi by 2 வேல்யூ இருக்குது. இப்போது எக்ஸுக்கு வந்து இப்போ வந்து என்ன தர முதல்ல அப்பர் லிமிட் பாருங்க வேல்யூ தான் வரும்.
π/2 இதில் π/4 ஒரு வேல்யூ. அப்புறம் ப்ளஸ்ஸு 2 log சீக்கன் எக்ஸுக்கு வந்து π/2/2. இங்கே வந்து π/4 வரும். மைனஸ் லோயர் லிமிட் வந்து இப்போ இங்கே அப்ளை பண்ணுறோம். tan 0க்கு 0 ப்ளஸ்ஸு இங்கே வந்து சீக்கன் 0 வேல்யூ 1 வரும். log 1 வேல்யூ 0 வேல்யூ ஃபுல்லாக வேல்யூ இங்கே. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே இதோடைய வேல்யூ வந்து 1 + 2 log இதோடைய வேல்யூ பார்த்தா √2. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணது வந்து சின்ஸ் m log ஏனாக்கா a/m எதுவும் அதெல்லாம் என்ன பண்ணுங்க 1 + log √2² ஸோ இதில் பார்த்தா √2² போட்டால் என்ன வரும் 1 + log 2ன்னு வரும். ஸோ இதை வந்து இதோடைய ஆன்சர். இப்போது இதே வந்து நம்ம வந்து இங்கே இன்டெக்ரல் 0 to π/2 e⁻x இருந்தாக்கா என்ன ஆன்சர் வரும். ஸோ அப்போ வந்து இங்கே நான் பண்ணுறேன் இன்டெக்ரல் 0 to π/2 e⁻x வந்து இப்படி வச்சுட்டு 1 +. ஸோ இப்போ இங்கே வந்து sin x உடைய ஃபார்முலா போட்டாச்சுங்க. இதே போல் இது வந்து 2 cos square x/2 into dx integral 0 to π/2 e⁻x. ஸோ இது வந்து தமிழ் மீடியத்தினுடைய உங்களுக்கு இப்போது அதே போல் பேஸ்ஃபுல்லாக காமன் இதுக்கும் என்ன வரும் நமக்கு 1/2 cos square x/2 ப்ளஸ் 2 sin x/2 into cos x/2/2 cos square x/2 இருக்கும் இன்ட்டு dx. இதே போல் வந்து 2 போயிடும். ஒரு காசு கட்டாக்கா 1/2 1/cos வந்து நம்ம சீக்கிரம் எழுதலாம். இங்கே வந்து நமக்கு tan வரும். இங்கே இன்டெக்ரல் 0 to π/2 e⁻x into 1/2 into secant square x/2 plus tan x/2 into dx இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 11th படிச்சிருப்போம் இன்டெக்ரலில் f(x) இது f(x) இது எடுத்துனாக்கா tan x/2ன்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணாக்கா வருது f'(x) ஆகிடாது. ஸோ இது பண்ணாக்கா சீக்கன் சொல்லும்போது சீக்கன் ஸ்கொயர் x/2 வரும் இன்ட்டு எக்ஸை பண்ணால் நமக்கு 1/2 வரும். ஸோ இது வந்து இப்போது 1/2 சீக்கன் ஸ்கொயர் x/2 வந்துச்சு. ஸோ இது வந்து f'(x) ப்ளஸ்ஸு f(x) இது. அப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் 0 to π/2 e⁻x f(x) ப்ளஸ் f'(x) இன்ட்டு dx இந்த மாதிரி நம்ம இப்போது இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண ஃபுல்லாகவே நம்ம இதை இன்டர் பண்ணாக்கா e⁻x இன்ட்டு f(x) மட்டும் தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து 0 to π/2ன்னு வரும் லிமிட்ஸ். என்ன பண்ணுறேன் எக்ஸ் எங்கே இருக்குதோ வந்து என்ன பண்ணுவோம் அப்பர் வேல்யூ வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே வந்து f(x) இருக்குதுல்ல f(x) நம்ம வந்து என்னதுங்க tan x/2 வரும். ஸோ அப்போது e⁻x இன்ட்டு tan x/2 லிமிட் வந்து 0 to π/2. ஸோ என்ன பண்ணுறப்போ எக்ஸ் எங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் முதல்ல அப்பர் வேல்யூ முதல்ல அப்ளை பண்ணுறோம் /2. இங்கே வந்து tan π/2/2 அப்போ π/4 வருமா இது அப்பர் வேல்யூ மைனஸ் e⁻0 tan 0/2 0. ஸோ நம்ம வந்து இங்கே e⁻0 வேல்யூ 1 இங்கே tan 0 வேல்யூ 0 எனிதிங் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து இங்கே e⁻π/2 இன்ட்டு இது வேல்யூ 1. ஸோ நம்ம வந்து புக் ஆன்சர் பார்த்தாக்கா இதுதான் வரும்
ஆன்சர். ஓகேவா? ஸோ வந்து e பவர் x இருந்தால் எப்படி போடணும், இல்லைனாக்கா எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டாக போட்டிருப்போம்.